இப்போ வீட்டில் ஈஸியாக சிக்கன் புலாவ் எப்படின்னு செய்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கன் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கனு, இது வந்து பொக்கே கார்னின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்துருக்கோம். இதுதான் சிக்கன் ஸ்டாக்கு. சிக்கன் ஸ்டாக்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த சிக்கனும் நம்ம இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்னால் நம்ம இந்த மசாலா வகைகள் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணி, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு தேவையான அதுக்கப்புறம் மசாலா நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி வெங்காயம் வந்து ஒரு 3 நம்பர் சின்னது, அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2, பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ நம்ம அந்த ஸ்டாக் வாட்டர் பண்ண அந்த பேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு 150 ml ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கீ வந்து ஒரு 50 ml போடுறோம். 50ல் 25 இப்போ போடுறோம். 25 வந்து அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ரெடி ஆனோம்னா அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அது நல்ல கலரில் வதக்கின வரைக்கும் அது வந்து கலர் ஆகுது வரைக்கும் நம்ம வதக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஸ்டாக் வாட்டர் ஃபஸ்ட் ரெடி பண்ணும்போது அதில் வந்து எல்லா ஹர்ப்ஸ்னால் நம்ம அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த ஸ்டாக் வாட்டர் ரெடி பண்ணதுனால இதில் நம்ம போட வேணாம். ஏன்னா நம்ம ஸ்டாக் வாட்டர் யூஸ் பண்ணி தான் இதை குக் பண்ண போகிறோம். அதனால் அது வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டுன்னு சொல்கிறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை வந்து ஒரு 100 ml தயிர் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஊற வச்சுக்கலாம். அந்த இது வெங்காயம் வதங்குற வரைக்கும். இப்போ ஆனியனை வந்து நம்ம ரொம்ப வந்து பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி சேர்க்க வேணாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும், ஒரு 75% 85% வந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கொரியாண்டர் லீஃப், அதாவது கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுமா கிண்டி விடுங்க. ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ புதினாவை போடுறோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போட்டு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நான் எடுத்து வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டாக் வாட்டர் இதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம சிம்லேருந்து இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து கேஷ்யூநட் பேஸ்ட்டு இல்லைனா வேறு அது கூட இந்த செஸ்மே சீடு இதெல்லாம் போட்டு நீங்கள் ஊற வச்சு அதை கூட நீங்கள் அரைச்சி போடலாம். ஆப்ஷனல் தான் அது உங்களோட இதுக்கு. நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுக்கு பதிலாக. இது எதுக்காக ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிச் டேஸ்ட் தரதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். நான் இந்தியா கேட்டில் இந்த ரைஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து ஒரு 750 grams எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ண இந்த ஸ்டாக் வாட்டர் எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இப்போ இதில் போட்டுக்கிறேன். ரைஸ் போட்டோடனே நம்ம ஸ்லோவாக வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அரிசி பிரேக் ஆகிரும்.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பாயில் ஆக விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கும்போது அரிசியும் தண்ணியும் நமக்கு ஈக்குவலாக வரது வரைக்கும் நம்ம ஸ்லோவாக அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 60% வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம் பண்ணி தம் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணி ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் அடியில் ஒரு சின்ன தோசைக்கல்லை ஒன்று வச்சுருக்கேன். அதை தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தம் போட போகிறேன். மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் தரணும்ல இப்போ தம் போட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நமக்கு அழகான ஒரு பீஸ் புலாவ் சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி மறுபடியும் நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ அருமையான சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அது கூட நீங்கள் வந்து அக்காம்ப்ளிமெண்ட்டாக வந்து தொட்டுக்கிறதுக்கு அது கூட நான் வந்து கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.